வியாசர் வந்து ஏன் இந்த பாகவத்தை எழுதினாரு அப்படின்ட்டு கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, வியாசர் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல தன்னுடைய சரஸ்வதி தீரத்துல உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருக்கும் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது. அந்த வியாசதேவர் வந்து துவாபர யுகத்தினுடைய நடுப்பகுதியில வந்து தோன்றுறாரு. நடுப்பகுதியில தோன்றி அந்த இடத்துல இருக்காரு. அந்த சமயத்துல அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த கலியுகத்துல போக போக ஒரு யுகம் யுகம் போக போக என்ன ஆயிடுது, மக்களுடைய புத்தியானது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அவங்களுக்குள்ளார ஆச்சாரம் அப்படின்னு குறைஞ்சிட்டே வருது. அவங்க செய்யக்கூடிய அந்த வேத யஜ்ய வழிமுறைகள்லாம் வந்து மறந்து போயிடுறாங்க. அதனால என்ன பண்ணானு, இதை 4ஆ பிரிச்சு மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா செஞ்சு கொடுக்க போறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, முதல்ல யோசிச்சுட்டு வேதத்தை வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து ஒரே ஒரு வேதமா தான் இருந்துச்சு, யஜுர் வேதம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த யஜுர் வேதத்தை என்ன பண்றாரு, 4ஆ பிரிக்கிறார். ரிக், சாம, யஜுர், அதர்வன அப்படின்ட்டு 4ஆ பிரிக்கிறார். ஸோ ரிக்வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரிக் அப்படின்னாவே வந்து ஸ்லோகம் அப்படின்னு அர்த்தம், மந்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு யஜ்யத்துல உபயோகப்படுத்தக்கூடிய மந்திர பாகத்தை ரிக்வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரிக்வேதம் பாத்தீங்கன்னா வெறும் மந்திரமா இருக்கும். யஜ்யத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரம்லாம் ரிக்வேதத்துல இருக்கும். அந்த ரிக்வேதத்தை சொல்லக்கூடிய நபருக்கு பேர் என்ன, ஹோத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹோத்தா அப்படின்றவர் வந்து ரிக்வேதத்தை சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லக்கூடியவர். ஸோ ஒரு யஜ்யம் எடுத்துட்டோம் அப்படின்னா, யஜ்யத்துல இந்த 4 பேர் இருப்பாங்க. 4 வேதங்களை சொல்லக்கூடிய 4 பேர் இருப்பாங்க. யாரா இருப்பாங்கன்னா, ஹோத்தா, உத்காத்தா, அத்வர்யு, பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர் இருப்பாங்க. ஹோத்தா யார் அப்படின்னா, ரிக்வேதத்தை சொல்லக்கூடியவர். ரிக்வேத மந்திரங்களை சொல்லி யஜ்யத்துல அந்த ஆகுதி கொடுக்கக்கூடியவர் வந்து ரிக்வேத மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த பிராமணர். அதுக்கப்புறம் சாமவேதம். சாமவேதம் யார் சொல்லுவாங்கன்னா, உத்காத்தா. சாமவேதம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுவார், சாமவேதத்தை கத்துக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய யஜ்யங்கள்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய அந்த நபர் தான் வந்து சாமவேதத்தை சொல்லக்கூடியவர் உத்காத்தான்னு சொல்லி சொல்லும். அதுக்கப்புறம் யஜுர்வேதம். யஜுர்வேதம் என்ன சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு, ப்ரிப்பரேஷன், யஜ்யத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுக்கறதா வந்து யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ப்ரொசீஜர், யஜ்யத்தை பண்றதுக்கான ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்கறது யஜுர்வேதம். ஸோ அந்த யஜுர்வேத நபர் யார் அப்படின்னா அத்வர்யு. இந்த அத்வர்யு என்ன பண்ணுவார் அப்படின்னா, யஜ்யத்தை வந்து ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு வைப்பார். அவர் ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு வைக்கிறது வந்து யஜுர்வேத சாக்கையை படிச்சு, எதிர்வேதத்தை படிச்சவங்க தான் வந்து அந்த யஜ்யத்தை வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைப்பாங்க. கடைசியில் இருக்கக்கூடியது என்னது, அதர்வண வேதம். அதர்வண வேதம் சொல்லக்கூடியவர் யாருன்னா பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவர் தான் சீஃப் அங்க. அவருக்கு எல்லா வேதமும் தெரிஞ்சிருக்கும். அதே போல எல்லா வேதத்தையும் எல்லாருடைய யஜ்ய விஷயங்களையும் மேனேஜ் பண்ணக்கூடியவர் தான் வந்து இந்த அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 4 வேதத்தை பிரிக்கிறார். 4 வேதத்தை பிரிச்சுட்டு ரிக்வேதத்தை பைல அப்படின்ற ஒரு ரிஷிக்கும், அதுக்கப்புறம் சாமவேதத்தை ஜெய்மினி அப்படின்ற ரிஷிக்கும், அப்புறம் யஜுர்வேதத்தை வைஷம்பாயனர் அப்படின்ற ரிஷிக்கும், அதர்வண வேதத்தை சுமந்து அப்படின்ற ரிஷிக்கு என்ன பண்றாரு, பிரிச்சு கொடுத்துட்டார். 4 வேதத்தை 4 ரிஷிகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு, நீங்க இந்த வேதத்தை பிரச்சாரம் பண்ணுங்க, இனிமேல் உலகத்துல பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் வேதங்களுக்கு நிறைய சாக்கைகள்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு சாக்கைகளும் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேதம் அப்படிங்கிறது இப்படி பரவ ஆரம்பிச்சது, 4 விதமா பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ரோமஹர்ஷ அப்படின்ற ரிஷிக்கு என்ன பண்ணாரு, இதிகாச புராணங்களை பிரிச்சு கொடுத்துட்டார். அந்த ரோமஹர்ஷன் என்ன பண்ணார், இதிகாச புராணங்களை பிரிச்சு கொடுத்துட்டு அவர் அதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் முடிச்ச பின்னாடி மறுபடியும் யோசிக்கிறார். இத்தனை விஷயம் செஞ்ச பின்னாடியும் அவருடைய மனசுல ஏதோ ஒரு இன்னும் குறை இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, நான் இங்க சொன்னேன் இல்லையா, இந்த விஷயம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவன் என்ன இருக்கணும், இந்த 3 வர்ணங்களுக்கு உட்பட்டவனா இருக்கணும். மற்றவங்க இதை படிக்க முடியாது. ஸோ அப்படி இல்லாதனால என்ன பண்றாரு, அவரு எல்லாரும் படிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்றாரு, மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. மகாபாரதம் அப்படிங்கிறது 4 வேதங்களை பிரிச்சு கொடுத்துட்டு, புராணங்களை பிரிச்சு கொடுத்த பின்னாடி என்ன பண்றாரு, மகாபாரதம் எழுதுறாரு. இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது கதை வடிவில் இருக்கிறதுனால எல்லாராலையும் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை கொடுக்குறாரு. மகாபாரத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறார். இருந்தாலும் மகாபாரத்தை கொடுத்தும் அவருடைய மனசுல சாந்தி ஏற்படவே இல்லை, ஒரு முழுமை ஏற்படவே இல்லை, ஒரு திருப்தி ஏற்படவே இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, வேதத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு, புராணத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா வியாசதேவருக்கு ஏதோ உள்ள வந்து ஏதோ குத்துதல் இருந்துட்டே இருக்கு. உபன்யாசம் கேட்கும் போது கூட உபன்யாசம் கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு உபன்யாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உபன்யாசம் சொல்றவருக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும் இல்லையா, பா இன்னைக்கு உபன்யாசம் நல்லா சொன்னோம், இன்னைக்கு உபன்யாசமானது முழுமையா கிருஷ்ணரை பத்தி சொல்லியிருந்தோம், இல்ல முழுமையா கிருஷ்ணருடைய பக்தியை பத்தி பேசணும் அப்படின்ட்டு உபன்யாசம் பண்றவருக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும்.
கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னைக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு உபன்யாசம் நல்லா இருந்துச்சு, நேத்து உபன்யாசம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உபன்யாசம் சொல்றவருக்கு ஒரு திருப்தி ஏற்படணும். அது இங்க வந்து வியாசருக்கு ஏற்படவே இல்லையா? இவ்வளவு சொல்லிக் கொடுத்தும், இவ்வளவு விஷயத்த ஜனங்களுக்கு கொடுத்தும், அவருடைய மனசுல ஏதோ ஒண்ணு குறை இருக்கு, ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிக் கொடுக்கலையே, ஏதோ ஒண்ணு சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சிட்டே இருக்காராம். என்ன சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அங்கதான் என்ன பண்றாரு, உடனே நாரதர் வரார். நாரதர் வந்து அங்க வந்து பதில் சொல்ல வரார். ஏன்னா இது வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு விசார ரூபமா இருக்கு. சாஸ்திரம் எப்படி இருக்கும்? விசார ரூபமா இருக்கும். விசாரம் அப்படின்னா கொஸ்டின்ஸ், ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க உபனிஷத்தை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா டைரக்டா புரியவே புரியாது உங்களுக்கு. இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பண்ணுவோம்? ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். உபனிஷத் படிச்சவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடிய வகையில இருக்கும் உபனிஷத்து அப்படிங்கிறது. ஸோ விசார ரூபமா இருக்கிறதுனால அந்த விசாரம் பண்றதுக்கு ஒருத்தர் ஞானம் தேவை. ஸோ ஞானம் இல்லாத அந்த விசாரத்தை பண்ணவே முடியாது. அவுட்டு. ரெண்டாவது என்னது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆச்சாரம் ரூபத்துல கொடுத்திருக்காரு. ஆச்சாரம் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரி நம்மளுக்கு தேவை. ஆச்சாரம் பண்ணும் அப்படின்னா இப்ப யஜ்யத்துல சொல்லப்பட்ட யஜ்யத்தெல்லாம் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான அதிகாரியா இருக்கணும், அவன் அதுக்கு உண்டான வசதிகள்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் அவன் ஆச்சாரத்தை பண்ண முடியும். சோ விசாரம் பண்ணணும்னா நம்மளுக்கு புத்தி வேணும், ஆச்சாரம் பண்ணணும்னா நம்மளுக்கு கர்மம் வேணும், இல்ல நம்மளுக்கு அந்த விதமான குணங்கள்லாம் வேணும். இது ரெண்டுமே இல்லாத என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் யோசிக்கிறான், அவன கதி, அவன் இங்க இருந்து வெளில போறதுக்கு என்ன கதி? ஏன்னா இது வரைக்கும் நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாமே இதுக்கு முன்னாடி பிறை வரைக்கும் நல்லா, இதுக்கு முன்னாடி யுகத்து வரைக்கும் ஓகே. எதுக்கு? சத்தியுகத்துக்கு ஓகே, திரேதா யுகத்துக்கு ஓகே, துவாபர யுகத்துக்கு கூட ஓகே. ஆனா இந்த கலியுகத்துக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சே. வியாசரை தான் யோசிக்கிறார். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதத்தை பிரிச்சு யாரு கொடுத்தேன்? யார் உபயோகப்படுத்த போறாங்க இப்ப வேதத்தை? ஏன்னா எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்ப வேதம் அப்படின்ற பேர்ல பிரிண்ட் அடிச்சு எல்லாம் எங்க இருக்கு? இன்னைக்கு ஷெல்ஃபுக்குள்ளதான் இருக்கு. யாரும் வேதத்தை உபயோகப்படுத்துறதே கிடையாது. இன்னைக்கு வேதம் உபனிஷத்து இருக்குன்னா எங்க இருக்கு? எல்லாமே ஷெல்ஃப்ல தான் இருக்கு. யாரும் அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா யாருக்கும் புரியவே புரியாது. என்ன விஷயம் சொல்லியிருக்குன்னே புரியாது. இல்ல சொல்றதை புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அங்க சொல்லப்பட்ட யஜ்யத்தெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த வேத மந்திரங்கள் சொல்றதுக்கே நம்மளுக்கு இன்னைக்கு உச்சாரணம் பண்றதுக்கே அந்த உச்சாரணம் பண்றதே நம்மளுக்கு திறமை கிடையாது. அப்படி இருக்கும்போது யாசர் யோசிக்கிறேன், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? பிரயோஜனமே இல்லாம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் போல இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இல்ல நான் இவ்வளவு விஷயம் சொன்னேன், ஆனா என்ன பண்ணல, கிருஷ்ணரை பத்தி அதுல அதிகமா சொல்லாம போயிட்டேன். இது வந்து நம்ம விஜயத்வஜ சுவாமி சொல்றாரு. விஜயத்வஜா அப்படின்ற ஆச்சாரியர் சொல்றாரு, வேதம்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம கிடையாது, ஆனா எல்லா இடத்துலயும் சொன்னார். என்ன பண்ணாரு அப்படின்னா, நிறைய வந்து தர்மார்த்த காம மோட்சத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரே தவிர பக்தியை பத்தி எங்கேயும் சொல்லவே இல்லை இந்த விஷயங்கள்ல. ஸோ அதனால என்ன பண்ணல, நான் கிருஷ்ணரை பத்தி அதிகமா புகழ்ந்து பேசாதனால எனக்கு உண்மையில சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறான. கிம்வா பாகவத தர்ம ந பிராயேன நிரூபிதா? வியாசர் கேள்வி கேட்டுக்கிறார், தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறார். என்ன கேள்வி கேட்டுக்கிறாரு? கிம்வா பாகவத தர்ம அப்படின்னா பக்தி, ந பிராயேன நிரூபிதா, நான் வந்து பக்தியை பத்தி சரியா சொல்லலையா என்னமோ தெரியலையே. நான் பக்தியை பத்தி சொல்லியிருந்தேன்னா ஒருவேளை எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஸோ வியாசதேவரை என்ன பண்றாரு, அவ்வளவு விஷயத்தை சொல்லி கொடுத்தும் பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா முழுமை பெறாது, சந்தோஷம் கொடுக்காது. ஒருத்தனுக்கு எவ்வளவு ஞானம் கர்மங்கள் இருந்தாலும் பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஆத்மாவுக்கு சந்தோஷம் கிடையாது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா ஏன் சந்தோஷம் கொடுக்காது இங்க சொல்றாரு, ஒரு காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தர்கள் அதை படிக்க மாட்டாங்க. நீங்க எழுதக்கூடிய உபனிஷத்தையோ வேதத்தை என்ன பண்ண மாட்டாங்க, பக்தர்களை வந்து அது ரொம்ப ரசனையை எடுத்துக்க மாட்டாங்க. பக்தர்களுக்கு எது ரசனை கொடுக்கும் அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுத்தா ரசனை கொடுக்கும், பக்தி விஷயங்களை சொன்னா பக்தர்களுக்கு பிடிக்கும். ஸோ எப்ப ஒரு பக்தன் திருப்தி அடையலையோ அப்ப என்ன போடுறது கிடையாது, நீ எழுதி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம எவ்வளவு விஷயம் செஞ்சாலும் ஒரு பக்தர் நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல திருப்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு விஷயம் செஞ்சாலும் ஒரு பக்தர் கூட திருப்தி அடையவே இல்லை அப்படின்னா அந்த சேவை நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்காது. எந்த சேவையா இருந்தாலும் சரி, எந்த சேவையா இருந்தாலும் நம்ம செஞ்ச சேவையில எவ்வளவு காஸ்ட்லியா பண்ணாலும், எவ்வளவு ஆடம்பரமா, எவ்வளவு தாம்னு பண்ணாலும் ஒரு பக்தர் சந்தோஷம் அடைஞ்சு நல்லா இருந்துச்சு, உங்க சேவை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு பக்தனுடைய திருப்தியினால நம்மளுக்கு திருப்தி கிடைக்குமே தவிர நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு நம்ம இவ்வளவு பண்ணாலும் திருப்தி கொடுக்காது. அதான் இங்க சொல்றாரு, ஒரு பக்தன் திருப்தி அடைய போறது கிடையாது. நான் எழுதின விஷயத்தை பார்த்து ஒரு பக்தன் திருப்தி அடைய போறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பக்திக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்கு.
பக்தி ரொம்ப தூரத்தில் இருக்கு. நான் சொன்ன விஷயத்துக்கும் பக்திக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு. அதனால என்ன பண்ண மாட்டாங்க, பக்தர்கள் இதை வந்து அதிகமா எடுத்து படிக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. நான் வந்து என்ன பண்ணல, எல்லாம் பண்ண, பக்தர்களுக்கு சேவை பண்ணல. சோ பக்தர்களுக்கு புகழ்ற மாதிரி, பக்தர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு புராணம், ஒரு ஒரு கிரந்தம் எழுதாதனால சந்தோஷம் கொடுக்கல, இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க என்ன பண்றார், நாரதர் தோன்றார். சோ நாரதர் தோன்ற பின்னாடி நாரதர் நமஸ்காரம் பண்றார். நாரதர் நமஸ்காரம் பண்ண பின்னாடி அவருக்கு எல்லா விதமான சேவையான பூஜை எல்லாம் பண்ணி, ஏன்னா நாரதர் தான் அவருடைய குரு. குரு வந்த பின்னாடி அவர் உட்கார வைக்கிறார். நாரதர் சிரிச்சுக்கிட்டே உட்காரார். சிரிச்சுட்டே உட்காரா, அவருக்கு தெரியும் இவர் என்ன கேள்வி கேட்க போறாரு. இப்ப இந்த கேள்வியினால ஒரு பாகவதம் அப்படின்னு ஒரு மகா கிரந்தம் உருவாக போகுது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். என்ன பண்றாரு, சிரிச்சுட்டே உட்காரார். உட்கார்ந்த பின்னாடி அவர் கேட்கிறார். நாரதர் பார்க்கிறார், வியாசருடைய முகத்தை பார்க்கிறார். பார்த்த வியாசருடைய முகத்துல ஒரு சிரிப்பும் கிடையாது, ஒரு சந்தோஷமும் கிடையாது. சோ வியாசர் கேட்கிறார், என்னப்பா ஆச்சு? வியாசருக்கு பார்த்து கேட்கிற நாரதர் கேட்கிறார், என்ன ஆச்சு உனக்கு? எல்லா வேதத்தை என்ன பண்ணிருக்க, நீ தொகுத்து கொடுத்திருக்க. அது மட்டும் இல்லாம 17 புராணங்களை வேற கொடுத்திருக்க. மகாபாரதம் அப்படின்ற லட்ச கிரந்தத்தை எழுதியிருக்க. 1,25,000 ஸ்லோகத்தை எழுதியிருக்க. நீ இவ்வளவு எழுதின பின்னாடியும் உனக்கு ஏன் இன்னும் சந்தோஷம் வரல? நீ தான் எல்லாம் கொடுத்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிற. அந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்க, நீ நிறைய விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்க, பிரம்மனை பத்தி, அது பகவானுடைய சக்தியை பத்தி நீ விவரம் கொடுத்திருக்க, அதை உணர்ந்து இருக்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இன்னும் சந்தோஷம் இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க வியாசர் சொல்றாரு, உண்மையில என்னுடைய மனசும் என்னுடைய உடலும் சரியில்லை. நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது என்கிட்ட. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி ஒரு சூரியனானவன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியுமோ, எப்படி ஒரு வாயுவானது இந்த உடம்புக்குள்ளார போயிட்டு இந்த உடம்புல நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குமோ, அதை போல நீங்க எப்படி இருக்கீங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கூடிய சூரியனை போன்றவங்க நீங்க. ஒரு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று, ஒரு பிராணனை போன்ற உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். சோ என்னுடைய மனசுல என்ன கஷ்டம் இருக்கு, நான் எதனால இப்படி துன்பத்தோட இருக்கேன், எதனால நான் வந்து மனவருத்தோட இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க வந்து டைரக்டா சொல்ல, வியாசர் சொல்றார் என்ன பிரச்சனைன்னு சொல்ல. வியாசர் வந்து வெறுமனே இந்த மாதிரி சொன்ன உடனே நாரதருக்கு புரிஞ்சிருச்சு. நாரதனும் சிரிச்சு, அதனால சிரிச்சார். சோ வியாசர் வந்து அங்க நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அனுதித பிராயம், என்ன பண்ணல, போதுமான அளவு கிருஷ்ணரை உன்னுடைய விஷயத்துல சொல்லி கொடுக்கல. பக்தி விஷயத்த நீ கிருஷ்ணரை மறந்துட்ட. கிருஷ்ணரை மறந்துட்டு என்ன பண்ணிருக்க, நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க. தர்ம அர்த்த காம மோட்சத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்க. நீங்க வந்து வேதத்தை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, வேதத்துல 90% என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த யஜ்யத்தை பண்ண உனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த யஜ்யத்தை பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த யஜ்யத்துக்கான மந்திரம் இது, இந்த யஜ்யத்துக்கான ப்ரொசீஜர் இது அப்படின்ட்டு வேதம் முழுக்க வெறும் யஜ்யமாதான் இருக்கும். நம்ம எடுத்து படிச்சா ஒன்றும் புரியாது, புரிஞ்சாலும் அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால என்ன பண்றது கிடையாது, யாரும் வேதத்தை படிக்கிறது கிடையாது. ஏன்னா வேதம் அப்படிங்கிறது நிறைய தேவர்களை பத்தி புகழ்ந்து பேசும். அப்புறம் எப்படி யஜ்யம் பண்ணணும்னு சொல்லி சொல்லும். அந்த யஜ்யத்தை பண்ணா ஒருத்தர் என்ன பலனை அடைவான்னு சொல்லி சொல்லும். சொர்க்கலோகத்துல போய் எப்படி அனுபவிப்பான், எப்படி அங்க வந்து அப்சரசர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், அங்க வந்து எப்படி அமிர்தத்தை சாப்பிடுவான், இந்த விஷயம்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது. இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்க, ஆனா கிருஷ்ணரை பத்தி அங்க எதுவுமே காணவே. அங்க வந்து பக்தி விஷயத்தை நீ எதுவும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அவ்வளவு இடத்த என்ன பண்ணிட்ட, நீ வேஸ்ட் பண்ணிட்ட. அதங்க சொல்ற, எந்த ஒரு ஸ்லோகமானது, எந்த ஒரு மந்திரமானது கிருஷ்ணரை புகழ்ந்து பேசலையோ, அப்படிப்பட்ட மந்திரங்களும் அப்படிப்பட்ட ஸ்லோகங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா காக்கைக்கு தான் பிடிக்குமா. காக்கை என்ன பண்ணும், போய் குப்பையில உட்காந்து சாப்பிடும். இதே ஒரு ஹம்ச பறவை என்ன பண்ணும் அப்படின்னா தூய்மையான இடத்துல தான் போய் சாப்பிடும். ஸோ அதை போல யார ஒருத்தன் வந்து கிருஷ்ண பக்தனா இருக்கணும் என்ன பண்ண மாட்டான்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போய் படிச்சு தெரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயம். மறுபடியும் இந்த உலகத்தை எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கிறது, நான் எப்படி சொர்க்கலோகம் போறது, எப்படி இந்த உடல் சுகத்தை நான் அனுபவிக்கிறது, இதை பத்தி பேசிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனா நீ என்ன பண்ணிருக்கலாம், மாறாக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி, இவ்வளவு சம்ஸ்கிருதத்தை யூஸ் பண்ணி, இவ்வளவு வேதத்தை இவ்வளவு தெளிவா கொடுத்ததுக்கு, தத்வாக் விசர்கோ ஜனதா விப்ளமோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத் அபி நாம்னாமி அந்தஸ்ய யசோ நிகிதானியல் சிருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனதுக்கு அபத்தம், அபத்தம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அபத்தமா ஏன்டா அபத்தமா பேசாரான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், கிருஷ்ணரை பத்தி பேசியிருந்த, எப்படி ஒரு மழலை சொல்லால தப்பு தப்பா கிருஷ்ணரை பத்தி பேசியிருந்தா அதுவே ஒருத்தனை சந்தோஷம் கொடுக்கும். நீ தப்பு தப்பா கிருஷ்ணரை பேசினா கூட ஒருத்தனை சந்தோஷம் கொடுக்கும்.
சின்ன குழந்தை ஏதோ வளர மாதிரி என்ன பண்ணுது, சின்ன மழலை கொள்ள என்ன பண்ணுது, கிருஷ்ணனுடைய கதையை சொல்லுது. கேட்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இதே ஒருத்தர் என்ன பண்றான், அடுக்கு மொழியில கட கட கடன்னு பேசுறான், சந்தோஷம் ஒருத்தனை கொடுக்காது. அடுக்கு மொழியில கட கட கடன் பேசினாலும் ஒருத்தனை சந்தோஷம் கொடுக்காது. அதே கிருஷ்ணரை பத்தி தப்பு தப்பா பேசினா கூட அது ஒருத்தனை சந்தோஷம் கொடுக்குமே. எப்பா நீ இப்படி பண்ணிட்டியே, நீ என்ன பண்ணிட்ட, தேவையில்லாம நிறைய விஷயத்த பெருசா பெரிய பெரிய மந்திரங்களை போட்டு பெரிய பெரிய சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் போட்டு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்ட. ஆனா கிருஷ்ணரை பத்தி விட்டுட்டியப்பா. கிருஷ்ணரை பத்தி சொன்னா அதுவே ஒருத்தனுக்கு சந்தோஷம் கொடுக்குமே. கிருஷ்ணன் நீ மறந்து போயிட்டிய அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இங்க பாகவதம் படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா சம்ஸ்கிருதம் கூட தேவையில்லை. அதாங்க சொல்றேன். பாகவதம் யார் படிக்கலாம், யார் வேணா படிக்கலாம், சின்ன குழந்தை கூட படிக்கலாம். மற்ற விஷயம் எல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஞானம் தேவை. பாகவதம் அப்படிங்கிறது எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயம். சம்ஸ்கிருதம் தெரியுதோ தெரியும் என்ன பண்ணலாம், தப்பு தப்பா படிச்சாலும் கூட பாகவதம் படிச்சோம் அப்படின்னா அதுக்குண்டான பலனே வேற, அதுக்குண்டான சக்தியே வேற, அதுக்குண்டான சுவையே வேற. மற்ற விஷயம் அப்படி படிக்க முடியாது. அகம் வேதி சுகவேதி வியாசவேதி நவேதிவா பக்தியா பாகவதம் காயா ந புத்தியா நச்சட்டீக்கையா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்றாரு. இது வந்து சிவன் சொல்லக்கூடிய ஸ்லோகம். என்ன சொல்றாரு, அகம் வேதி எனக்கு பாகவதம் தெரியும், சுகவேதி சுகதேவ கோஸ்வாமிக்கு பாகவதம் தெரியும், வியாசவேதி நவேதிவா வியாசருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. யாரு, பாகவதம் எழுதின வியாசருக்கே பாகவதம் புரியுதா புரியலையான்னு தெரியலையா. யாருக்குதான் புரியுமா, சிவனுக்கு தெரியுமா, சுகதேவ கோஸ்வாமிக்கு தெரியுமா. அந்த பாகவத்தை எப்படிதான் படிக்கணுமா, பக்தியா பாகவதம் காயா ந புத்தியா நச்சட்டீக்கையா. பக்தியோட ஒருத்தன் பாகவத்தை படிச்சான் அப்படின்னா அவனுக்கு பாகவதம் புரியுமே தவிர புத்தியை உபயோகப்படுச்சோ இல்ல மற்ற விஷயங்கள்ல மத்த இங்க இருந்து அங்க இருந்து நிறைய புஸ்தகங்களை படிச்சா அவனுக்கு பாகவதம் புரியாது. ஒருத்தன் பக்தியோட படிச்சான் அப்படின்னா அவனுக்கு பாகவதம் புரியும். அதனால பாகவதம் அப்படிங்கிறது சாட்சாத் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் சொல்றாருல பகவத்கீதையில பக்தியாமாம் அபிஜானாதி அப்படின்னு சொல்லி சொல்றார். பக்தியினால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றார். சோ பாகவதம் அப்படிங்கிறது சாட்சாத் கிருஷ்ணர் தான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் தான். இங்க பாகவத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் கிருஷ்ணர் தான். என்ன சொல்றாங்க, ஒரு அக்ஷரத்துக்கும் அதாவது ஒரு எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் என்ன சொல்லுது, அந்த கிருஷ்ணரை பத்தி தான் சொல்லுது. ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவுல கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ள கூட கிருஷ்ணர் தான் இருக்காரு பாகவத்துக்குள்ளாரு. சோ அப்படி பாகவதம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு கிருஷ்ணர். இந்த பாகவதம் நம்ம எப்படி படிச்சாலும் இதுல அவ்வளவு ரசம் இருக்கு. எப்படிப்பட்ட ரசம் இருக்கு, எல்லாமே பாகவதம் அப்படிங்கிறது எல்லாமே பகவானுடைய லீலை தான். பகவான் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறார் அப்படிங்கிறது பகவானோட லீலை தான். இந்த உலகத்துல எப்படி எத்தனை எத்தனை கோள்களா எப்படி வந்து இந்த உலகத்தை வந்து அண்டத்தை வந்து எப்படி உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறதும் பகவானோட லீலை தான். அதே போல இந்த பகவான் எப்படிப்பட்ட இந்த 2 வம்சத்துல வந்து சூரிய வம்சம் சந்திர வம்சம் 2 வம்சத்துல பல்வேறு விதமான ராஜாக்களா வந்து பல்வேறு விதமான லீலைகளை பண்றாங்க, பல்வேறு விதமான மக்களை வந்து வழிநடத்தி கொண்டு போறாங்க, அதுவும் பகவானோட லீலை தான். பல்வேறு விதமான ரிஷிகளா வர்றாரு, அதுவும் பகவானோட லீலை தான். அதே போல பகவானுடைய லீலையான கடைசியில கிருஷ்ண லீலையும் சொல்லப்பட்டிருக்கு. சோ பாகவதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னதான் இருக்கு, கிருஷ்ண லீலை மட்டும்தான் இருக்கு. இந்த கண்ணோட ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சான் அப்படின்னா பாகவதம் முழுக்க அவனுக்கு கிருஷ்ணர் தான் தெரியும். இல்ல அவனுக்கு ஒண்ணும் புரியாது, பாகவதம் என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. ஒருத்தன் பக்தியோட படிக்க ஆரம்பிச்சான், பாகவதம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான், இது கிருஷ்ணோட லீலை தான் பாகவதம் முழுக்க இருக்குன்ற அந்த கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சான் அப்படின்னா கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிப்பார். அப்படி இல்லாம நம்ம பாகவதம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு புஸ்தகம் மாதிரி படிக்க ஆரம்பிச்சுன்னா தலைக்கு மேல போயிட்டே இருக்கும், ஒன்னும் புரிய போறது கிடையாது. பாகவதம் அப்படிங்கிறது புரியாது. சோ பாகவதம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவன் சொல்றாரு பக்தியோட படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சோ அதனால என்ன சொல்லணும், பக்தியோட படிச்சு தெரிஞ்சுக்கோ. நம்ம என்ன பண்றோம், தினமும் நம்மளுடைய ஜபத்தை சரியா பண்றோம், நம்ம கிருஷ்ணருக்கு என்ன செய்யணுமோ அந்த பிரசாதம் வச்சு சாப்பிட்றோம். சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பக்திக்கு உதவிகரமா இருக்கும். சோ ஒருத்தர் பக்தியோட தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. பக்தி இல்லாம ஞானத்தினாலையும் வைராகத்தில் என்ன பிரயோஜனம். நாரதர் இங்க வந்து கண்டினியூ பண்றாரு, வியாசகர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். நீ என்ன பண்ணிருக்க, உன்னுடைய வேத புராணங்கள்ல என்ன பண்ணிருக்க, நிறைய ஞானத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்க. ஞானம் அப்படின்னா நான் ஆத்மா, இந்த பகவான் எப்படி பரமாத்மாவும் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கார், இதெல்லாம் உபனிஷத் முழுக்க இப்படிதான் இருக்கும். உபனிஷத் முழுக்க நம்ம ஆத்மான்ற சொல்லிக் கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது சொல்லிக் கொடுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார எப்படி பரமாத்மா எல்லாத்துக்குள்ளார இருக்கார் அப்படின்ற விஷயமே சொல்லிக் கொடுக்குமே தவிர பர்சனலா கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த விஷயம் இருக்காது. மகாபாரதக்குள்ள எழுதிட்டாரு, மகாபாரதம் முழுக்க எழுதிட்டாரு. மகாபாரதத்திலே என்ன பண்ணிருக்காங்க, கிருஷ்ணர் தூது போன லீலை இருக்கு, கிருஷ்ணர் பார்த்த சாரதியா இருக்கக்கூடிய லீலை இருக்கு, கிருஷ்ணர் வெண்ணத்தின்ற லீலை இல்லையே, கிருஷ்ணர் கோவர்தன மலை தூக்கிற லீலை இல்லையே, கிருஷ்ணர் கோபியர்களோட நடனமான ரசபஞ்சாத்தியா இல்லையே. அதனால கிருஷ்ணருடைய இந்த ஒரு சுவாரஸ்யமான இந்த ருச்சிகரமான இந்த ரசம் சார்ந்த
இந்த லீலையெல்லாம் சொல்லேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ஏன்னா கிருஷ்ணர் இங்க இறங்கி வந்து 120 வருஷம் அவ்வளவு லீலைகளை பண்ணியிருக்காரு. அவ்வளவு லீலைகளை பண்ணிட்டு கொஞ்சம் யோசிப்பான் இல்லையா, நம்ம எதையோ சொல்லியிருக்கப்பா, என்ன விட்டுட்டியப்பா நீ, இல்லையா? சோ வியாசர் தான் யோசிக்கிறார், நம்ம எதையோ சொல்லியிருக்கோம், கிருஷ்ணர் இங்க போறது 120 வருஷம் இருந்திருக்காரு, அப்படி ஒரு ஆச்சரியமா லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு, அவரை பத்தி நம்ம வர்ணனை பண்ணாம எதையோ சொல்லியிருக்கோமே, நம்ம என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம் இது அப்படின்ட்டு அவருக்கே ஒரு மன கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சான். சொந்தங்க சொல்றார். அதனால நீ வந்து பக்தி இல்லாம ஒருத்தர் ஞானத்தை வளர்த்துக்கிட்டாலோ இல்ல கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, போட்டை கமுத்து போட்டுட்டு போற மாதிரி. ஒரு போட் இருக்கு, அதை கமுத்தி போட்டுட்டு ஒருத்தன் கடலை கடந்தலாம் நினைச்சானா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே போல வெறும் ஞானத்தினால நான் இந்த உலகத்தை கடந்துடுவேன், வெறும் கர்மத்தினால நான் இந்த உலகத்துல இருந்து வெளில போயிருவேன், நான் மோட்சம் பெற்றுவேன் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாத விஷயம். பக்தியோட தான் இருக்கணும், ஞானமும் கர்மமும் பக்தியோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணிட்ட, மக்கள் ஏற்கனவே இந்த உலகத்துல எப்படா அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ அவங்களை எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி என்ன பண்ணிட்ட, நீ இந்த யாகம் பண்ணு, நீ இந்த அனுபவிப்ப, இதை பண்ணு, நீ இதை அனுபவிக்க போற, இப்படி இரு, நீ இதை அனுபவிக்க போறன்ட்டு இந்த முக்குணங்களே மறுபடியும் என்ன பண்ணிட்ட, அதிகப்படுத்திட்ட. நீ அவங்களை என்ன பண்ணிட்ட, இந்த உலகத்துல எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க தூண்டி விட்ட. உண்மையில் நீ அதை பண்ணல, நீ எதுக்காக பண்ணிருக்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அவனுக்கு வேதத்து மேல நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வரும்போது என்ன பண்றான், வேதம் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கர்மத்தை செய்யும் பொழுது, ஞானத்தோட செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் பட்டின்மை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பகவானை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான். அப்படிங்கிற ஒரு கிரமத்துலதான் என்ன பண்ணுது, வேதம் நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகுது. நேரடியா அவனுக்கு வந்து பக்தியை சொல்லி கொடுத்தா புரியாதுன்றதுனால அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசையை திருப்திப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவனை பக்தி கொண்டு வரலாம் அப்படிங்கறதான் வேதத்துடைய குறிக்கோள். ஆனா மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து மருந்து கொடுக்கணும், மருந்து கசப்பா இருக்கு, ஸோ கசப்பா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, கொஞ்சம் சர்க்கரையை தடவி அந்த மருந்து கொடுத்தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, மருந்தை விட்டுட்டு வெறும் சர்க்கரையா சாப்பிட்டுட்டு இருக்கு, மருந்தை விட்டுடுச்சு. அந்த மாதிரி தான் இப்ப ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, வேதம் எதுக்காக கொடுக்க, வேதம் என்ன சொல்லுது, இந்த யஜ்யத்தை பண்ணப்போ அவனுக்கு இந்த பலன் கிடைக்கும், இதெல்லாம் சர்க்கரை மாதிரி. இந்த சர்க்கரையை புடிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் மருந்து சாப்பிடணும். என்ன மருந்து, தூய்மையாகணும், மனசு தூய்மையாகணும். வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறான், அந்த வேத மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ விஷ்ணுவை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான், விஷ்ணுவுக்கு என்ன பண்றான், அர்ப்பணமா பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மருந்து அவன் எடுத்துட்டு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை நடக்க ஆரம்பிக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் மறந்து போயிட்டு இதுல நான் எப்படி அனுபவிக்கிறது, இதுல நான் எப்படி அனுபவிக்கிறது, அங்க தியாகம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை மறந்து போயிட்டு நான் எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டான். ஸோ போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறது யாருக்குடா அப்படின்னு இப்ப ஆயிடுச்சுன்னா, இப்படி கிருஷ்ணர் சொல்லல சர்வதர்மான் பரித்தேஜன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, இந்த விஷயம்லாம் யாருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, உண்மையில பிரயோஜனமாகாத ஆகாதவங்க எல்லாம் பக்தி பண்ணுவாங்க. நமக்கு திறமை இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம வேலை பண்ணணும், நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கணும், நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏதோ பிரயோஜனம் இல்லாதவங்க அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, முட்டாள்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டேன். ஸோ இதுதான் உயர்ந்த விஷயம், பக்தி தான் உயர்ந்த விஷயம். அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்காம நீ கர்மத்தை பண்ணு, ஞானத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்ட, மக்களை வந்து தூண்டி விட்டுட்டு. அதனால தெக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேஹே பஜன் அபக்வ அத பததத் ததோ யதிஹி யத்ரக்வா வா பத்ரம் ச அமுஷ்ய கிம் வசோ அர்த்த அப்போ அபஜத்வம் ஸ்வதர்மதः. என்ன சொல்றாரு, ஒருத்தன் தன்னுடைய தர்மத்தை ரொம்ப சரியாவே செஞ்சாலும் கூட அந்த தர்மத்தினால அவன் பக்தியை வளர்த்துக்கல அப்படின்னா என்ன பிரயோஜனம் இல்ல. ஒருத்தன் தர்மத்தையே விட்டுட்டான், ஆனா என்ன பண்றான், பக்தி மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்தியில அவன் இன்னும் முழுமையை அடையவே இல்லை, இருந்தாலும் அவனுக்கு இழக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, நமே பக்த பிரணஷதி, ஒருத்தன் என்னுடைய பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் என்னைக்குமே நாசமாக போறதில்லைன்னு சொல்லி சொல்றான். ஸோ ஒருத்தன் இந்த உலகத்துல தன்னுடைய கடமையை ரொம்ப சரியா செஞ்சு பக்தி செயல்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால என்ன பண்ணு, தஸ்யேவஹேத பிரத்யக் கோஹித நலபத்தே பிரமதாம் உபரியதா தல்லபத்தே துக்க அன்வத சுகம் காலேன சர்வத்திர கபீர் அம்சய. மனுஷனுக்கு வரவேண்டிய சந்தோஷம் வந்தே தீரும். மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து தீரும். அவனுடைய கர்மாவுக்கு தகுந்த பிரகாரம் சந்தோஷம் வரும். எப்படி ஒருத்தர் துக்கமானது தானா வருதோ, அவனுடைய கர்மா பிரகாரம் வருது. யாரும் துக்கத்தை தேடி போறது கிடையாது, ஆனா துக்கம் வருது. எப்படி வருது, அவனுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வருது. அதே போல சந்தோஷம் அப்படிங்கிறது தானா வரும், நம்மளுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி வரும். அதனால ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷத்தை தேடி 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 போயிட்டு இருக்கக்கூடாது. சந்தோஷம் நம்மளுக்கு காலையில நம்மளுடைய
நம்முடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி வந்தே தீரும். அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனித வாழ்க்கைய சந்தோஷம் எங்க சந்தோஷம் எங்க சந்தோஷம் எங்கன்னு தேடி தேடி போகாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷம் கண்டிப்பா வரும். அதுக்கு நீங்க அதிக முயற்சி எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அதனால ஒருத்தன் இந்த பக்தி சேவை எடுத்துக்கிட்டானோ, பக்தி விஷயத்தை எடுத்துக்கிட்டானோ, அவன் ஒரு முறை பக்தி சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா போதும். இப்ப மத்த யஜ்யம் எல்லாம் செஞ்சு மத்த விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு எத்தனை பிறகு செஞ்சாலும் அவன் புண்ணியம் அடைஞ்சு அவன் மோட்சம் போக முடியாது. ஆனா பக்தி சேவை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா எப்படியும் மோட்சத்தை கூட்டிட்டு போயிடும். அது எப்படி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ண போறான். யஜ்யம் பண்றதுக்கு பதிலா, தியானம் பண்றதுக்கு பதிலா, இல்ல யோகம் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கணும், நேரட்டா பக்தி எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த பக்தி அவனை கொண்டு போயிடும், மோட்சத்தை கொண்டு போயிடும். மற்ற எந்த விஷயம் உனக்கு மோட்சம் கொண்டு போகாது. அதனால நீ என்ன பண்ணிட்ட, அந்த மக்களை நேரடியா பக்தி பாதை கொண்டு போகாம சுத்தி சுத்தி சுத்த விட்டுட்ட, மக்களை சுத்த விட்டுட்ட. மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுலயே சுத்திட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, திரைகுண்யோ விஷய வேதா நிஸ்திரைகுண்யோ பவா அர்ஜுனன் சொல்லி சொல்லுவார். இந்த வேதங்கள்லாம் உனக்கு முக்குணங்களை பத்தி தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கு, இதுல இருந்து மெல்லவா அர்ஜுனான்னு சொல்லி சொல்லுவார், பக்திக்கு வெல்லவான்னு சொல்லி சொல்லுவார். அதனால சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா, நான் வந்து உனக்கு புதுசா சொல்லவே கிடையாது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ என்ன பண்ற, உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அதனால என்ன பண்ணு, நீ பக்தியை பத்தி சொல்லிக் கொடு. மகானுபாவா மகானுபாவா அப்படின்னு சொல்லி சொல்றார். மகானுபாவா அதிகம் கண்ணியதாம் அத்புதயாக, பகவானை பற்றி அற்புதமான விஷயங்கள் என்ன பண்ணு, இன்னும் அதிகமா சொல்லிக் கொடு. அது ஒரு விஷயம் தான் உனக்கு திருப்தியை கொடுக்கும், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் என்ன பண்றாரு, தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார்.